நிமிஷம் 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க. அடுத்த நாளுக்குள்ள அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்குது. முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். One by I'll answer all your questions. Go one by one. Sexual abuse or rape being okay. Sir, ஞானசேகரன் மீது வேற யாரும் மாணவிகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்களா? என்ன சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லிட்டேனே சார், இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல. இதுக்கு மேல ஏதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இல்லை புலன் விசாரணையில எங்க தகவலுக்கு எங்க நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அணுகி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம். இது வரைக்கும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. சார், இன்னைக்கு அதிமுக குறிப்பா சில கட்சிகள் சார்பாக போராட்டம் பண்ண வராங்க. அவங்க முன்கூட்டியே கைது பண்ண என்ன காரணம், ஏன் அதுக்கு அனுமதி தரலன்னு பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அது காவல்துறையில எடுக்கக்கூடிய முடிவுங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சுட்டு நம்ம விட முடியுமா? பொதுமக்கள் நல்லதான் முக்கியம் நம்மளுக்கு. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி போய் ரோட்ல மறியல் பண்றவங்களாம் நம்ம அனுமதிக்க முடியாது. ஒரு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிஃப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட், 49 பேர் ஒரு ஷிஃப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் 6 கேட் இருக்குது. அது இல்லாம ஒரு 11 கேட் இருக்குது. இதை தவிர எப்படி உள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாம் எங்க சின்னதா இருக்குது, உடஞ்சி இருக்குது, இது பண்ணிட்டு இருக்கிறோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பா பலப்படுத்தும். அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. தெரியும், எல்லாத்தையுமே புலன் விசாரணை உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்டர், உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணுங்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் அலோவ் பண்றாங்க. பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது உள்ளார போற வருதுன்றதுல சந்தேகப்பட்டா நிறுத்தி கேட்கறாங்க. அதனால இது எப்படின்னு விசாரிச்சு சொல்றாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல் நிலைய எல்லைக்குள்ள வருது. இது அதை 3 செக்டரா பிரிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஏ செக்டார்ல வருது. இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு 3 பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அந்த 3 பெட்ரோல் வெஹிக்கிள் அட் அ டைம்ல ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே இருந்திருக்கும். நீங்க அந்த பக்கம் போறவங்களாம் தெரியும், இந்த கேட்ல இருப்பாங்க, எல்லாம் அந்த காந்தி மண்டபம் கேட்ல இருப்பாங்க. அது இல்லாம 2 வீலர் பெட்ரோல் இருக்கு செக்டார் பேது. இது பொதுவா வெளியே பார்ப்போம், உள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். இதுக்கு மேல எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம். இந்த ஞானசேகருடைய குற்ற பின்னணிங்க சார், மாமல்லபுரம் காவல் நிலையத்துல இதே போன்ற ஒரு காதல் ஜோடி மிரட்டி பாலியல் செய்யப்படுறதா கைதாயிருக்காரு. அதே போல இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் 2014 ஒரு வழக்குல நீங்க சொல்ற எதுவுமே அங்க வழக்குல இல்ல. இப்ப நான் சொன்ன 20 வழக்கு இருக்குன்ட்டு அதுல அந்த மாதிரி இல்ல. மாமல்லபுரம் கேஸ்ல ஏற்கனவே கைதாயிருக்காரு. மாமல்லபுரம் வெரிஃபை பண்ண சென்னை சிட்டில கிடையாது. இந்த இன்சிடென்ட்ல வேற ஏதாவது செக்ஷன் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 40 மினிட்ஸ் இவரோட கண்ட்ரோல்லயே ஆமா, செக்ஷன் ஆட் பண்ணிருக்கிறோம். அது கொடுப்போம் உங்களுக்கு. என்னென்ன செக்ஷன்ஸ் என்ன ஆட் பண்றோம்ன்றது உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி, கொடுக்குறேன். அடிஷனல் செக்ஷன். இவர் கண்காணிப்பு நம்ம காவல்துறை தொடர்ந்து அவர் கண்காணிக்கணும் சார். 20 வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இவர் கரெக்டா கேட்கிறாரு. 2014 தான் இவனோட மெயின் ஆக்டிவிட்டி. 2019 கடைசி கேஸ் அவனுக்கு ரிப்போர்ட் ஆகுது. 2019க்கு அப்புறம் கேஸ் இல்லை அவனுக்கு. 2023 ஒரு அனிமல் இது பெட் கிளினிக்ல ஒரு சின்ன வம்பு பண்றான். அது நம்ம தகவலுக்கு வந்திருக்கு. மற்றபடி 2019க்கு அப்புறம் அவன் மேல கிரிமினல் கேஸ் இல்லை. அடுத்து இந்த ஒரு சீட்டை வச்சு தான் சொல்றேன்.
சார் இந்த ஒரு பொண்ணை தான் வெட்டிருக்காரா இல்ல வேற வேற பொண்ணு வெட்டிருக்காரா இந்த விசாரணை தெரிய வந்து வேற ஏதாவது நீங்க ஏன்னா அவர் கேட்டதே திருப்பி கேட்கறேன். Any evidence from his mobile phone of having sexually assaulted others in other women? That is under investigation. சார் ஏற்கனவே ஞானசேகரன் வந்து அரசியல் கட்சியில் இருந்ததாகவும் அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில இருந்தா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாதுங்க. அவன் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். இது தேவையில்லாம நீங்க தான் பெருத்துப்படுத்துறீங்க. எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது. இந்த விவகாரத்துக்கு பிறகு சென்னை மாநகர்ல மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதுல ஒண்ணு, காவல்துறையை நம்பி கரெக்டான டைம்ல ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்க தரப்புல பொறுத்தவரையும் காவல்துறை நல்லா பண்ணிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நாம உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுக்கு மேல அதே மாதிரி இருக்கும். சார், புகார் அளித்த அன்று இரவு ஞானசேகரனை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்து புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம். சரிங்களா? எழுதி வாங்கிட்டு அனுப்பி நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம். அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம். மறுபடியும் காலையில அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி நைட் எல்லாம் நிறைய என்கொயரி பண்ணி அடுத்த நாள் போய் பிடிச்சிட்டோம். அவரும் இருந்தார். சார், நிறைய வழக்குகள்ல அவர் சந்தேகப்படக்கூடிய நபரா இருந்தா கூட காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை பண்ணியிருக்கோம். ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, இதுல ஏன் ஞானசேகரன் பொதுவா நீங்க சொல்லக்கூடாது சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்றாங்க. நிறைய ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். தெரிந்த ஒரு சீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்தா கூட அதான் சார், அதான் அந்த ஐஓ முடிவு பண்ணுவார் சார். அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன். அடுத்து நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும் போது அனைத்து புகார்தாரர் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பாலியல் தொடர்பான வழக்குகள் இருக்கும் அத்தனை நம்ம பதிவு செய்யணும் அவசியம் இருக்காது. ஆமா, கண்டிப்பா புகார் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணணுன்றது மேண்டேட் பண்ணி தான் ஆகணும். பாதிக்கப்பட்ட மாணவி பாதுகாப்பா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியா இருக்கிறாங்க. மற்ற மாணவிகளுக்கும் கல்லூரி ஆமா. மாணவிகளுக்காக இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதே போன்ற சமூகம் ஆமா, இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாணவி எப்படி தைரியமா வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு எதையும் யோசிக்காம கண்டிப்பா அவங்க வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சார், இந்த சிசிடிஎன்எஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு லேக் இருக்குன்னு சொல்லி அந்த லேகை பயன்படுத்தி தான் யாரோ லீக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக வந்து ரெண்டு மீடியா மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இல்ல, டெக்னிக்கல் கிளிச்சில் ஓப்பனா இருந்தது. அதை எடுத்து அதை பண்ணக்கூடாதுன்றது தெரியும் இல்லையா? விக்டிம் ஐடென்டிட்டி எதுவும் வந்திருக்கா சார்? வந்திருந்தா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். இல்ல சார், அந்த பேஜ் ஏதோ ஒரு பேஜ் பேக் சைட் பேஜ் ஏதோ பயன்படுத்திருக்காங்க. விக்டிமோட சரி, இது பொதுவா எல்லாத்துக்குள்ளதை கேளுங்களேன். உங்களுக்குள்ளதை நான் தனியா சொல்றேன். எனக்கு இல்லை சார், நான் பொதுவாக தான் கேட்கிறேன். மீடியான்றதுனால நான் கேட்கிறேன். ஊடகங்கள் மீடியாவுக்கு தெரியணும். மீடியா ரொம்ப பொறுப்பான இது இல்லையா? அவங்க வந்து இந்த தகவலை தான் வெளியே விடணும், இந்த தகவலை வெளியே விடக்கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதையும் மீறி அதை அப்படி விட்டுருந்தா யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை. இதுல மீடியா இல்ல, அதாவது பொதுமக்களும் வந்து பாக்குற அளவுக்கு சிசிடிஎன்எஸ் அதுல ஒரு தொய்வு இருக்குல்ல, ஏதோ ஒரு லேக் இருக்குல்ல, அது எடுக்கிற அளவுக்கு அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பாக்குற அளவுக்கு இருக்கும்போது அவங்க யாருக்கும் அவேர்னஸ் இருக்காதுல்ல சார்? அதான் சிசிடிவி எல்லாருக்கும் இருக்காது, மீடியாக்காரங்களுக்கு இருக்கணும். மீடியாக்கு இருக்கும் சார், இல்ல பப்ளிக் நிறைய பேர் எடுத்துட்டு அவங்க மூலியமா பார்ப்போம், வந்துருக்கலாம். பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் நீங்களே பண்ணிட்டு அப்படி. கைப்பற்றப்பட்ட செல்போன்ல வேற யாரா கேங்க? எத்தனை எனி வீடியோ கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம் சொல்றேன், அது விசாரணை முடிவில் சொல்றேன். வேற ஐடியா அது ரைட்டுங்க. தேங்க்யூ.